இல்ல இதுல மக்களுக்கு எந்த துரோகமே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா கூட்டணியுமே மக்களுக்கு துரோகம் பண்ண கூட்டணி தான். அது விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சார். இன்னைக்கு அதே விஜயகாந்தோடைய கட்சி திமுகவில் கூட்டணி வச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகன் இன்னைக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு. எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு தன்னுடைய கட்சியும் வளரணும், மக்களுக்கான குறைந்தபட்ச திட்டங்களையாவது செயல்படுத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பாமக மருத்துவர் ஐயா கூட்டணி வைப்பார். அது அங்க தோல்வி அடையும் பொழுது வேறு ஒரு கூட்டணியை தேடி போறதுதான் ஒரு அரசியல் ராஜதந்திரமா இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லிடுறேன். ஹிட்லர் உலக நாடுகள் மேல படையெடுத்தான். அன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரை எதுக்கலான்னு இங்கிலாந்து போய் கேட்டார், அமெரிக்காட்ட கேட்டார், உலகத்தின் வல்லரசு நாடுகள் தான் கேட்டாங்க. யாருமே அன்னைக்கு ரஷ்ய அதிபர் ஸ்டாலினுக்கு உதவி பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின்? அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாலோட்டோவை கூப்பிட்டு போய் ஹிட்லரே பேசினார். ஹிட்லர் நாடு பிடிக்கிற இடத்துல ரஷ்யா நாடு பிடிக்காது, ரஷ்யா நாடு பிடிக்கிற இடத்துல ஹிட்லர் நாடு பிடிக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க. இது அரசியல் ராஜதந்திரம். அப்படி இல்ல சொல்லி நான் முழுசா சொல்லிடுறேன். திமுகவுக்காக இந்த பாமக வேலை செய்யுது. நான் முழுசா சொல்லிடுறேன். அப்படி ஹிட்லர் நாடு பிடிச்ச பகுதியில ரஷ்யா நாடு பிடிக்காம ரஷ்யாவுக்கு முன்னால் இருக்க போலந்து, ருமேனியா போன்ற நாடுகள்லாம் அன்னைக்கு ஸ்டாலின் பிடிச்சு வச்சதுனாலதான் கடைசியா ஹிட்லரை வீழ்த்த முடிஞ்சது. அந்த மாதிரி இது ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை தான். இதுல கொள்கையை விட்டு கொடுத்துட்டங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி பார்த்தா ஜோசப் ஸ்டாலின் கொள்கையை விட்டு கொடுத்தாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதே அரசியல் ராஜதந்திரம்னா அதே நீங்க சொன்ன சாணக்கியத்தன்மை தான் திமுக ஓட்டை பிரிப்பதற்காக திமுகவின் பி டீமா செயல்படுகிறதா இந்த கூட்டணி? திமுகவுடைய பி டீமா செயல்படுவதற்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை? திமுகவுடைய பி டீமா அதே அரசியல் ராஜதந்திரம் இல்ல. திமுகவுடைய பி டீமா நாங்க ஏன் செயல்படணும்? நாங்க எங்களுடைய வெற்றிக்காக கூட்டணி வச்சிருக்கோம். தென் தமிழகத்துல பாமகவுடைய ஓட்டு வங்கி என்ன? தென் தமிழகத்துல 2016 தனித்து போட்டியிடுகின்ற பொழுது பல தொகுதிகள்ல பாமக கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கும். 2016 இன்னைக்கு அதுக்கு பின்னால அங்க தனித்து போட்டிட்டாதான் அந்த புள்ளி ஒருத்தர் நம்ம சொல்ல முடியும்.